ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஈரானின் அணு ஆயுதங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் ஈரானால் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வீடு மீண்டும் தாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் சட்ட ஒழுங்கு சிக்கல் அல்லது உள்நாட்டு போர் வந்துவிடுமோ அல்லது இராணுவ ஆட்சிக்கான சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயம் அதிகமாக எழ ஆரம்பித்து விட்டது. நேற்று வீடியோவில் நம்ம ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்திலிருந்து வெளியேற தயார் என்று சொல்லியதாக நாம சொல்லியிருந்தோம். அது அவனாகவே அணு ஆயுத சோதனையிலிருந்து வெளியேறுவது கிடையாது. அவனுடைய அணு ஆயுத ஆய்வுகள் கச்சா பொருட்களை பயன்படுத்தி அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படும் யுரேனியத்தை சுற்றி வைத்து அதன் நடுவில் வார்ஹெட் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் அம்யூனிஷன் வைத்து மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலை, அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அழிக்கப்பட்டுள்ளது. அதற்கான மொத்த ஆதாரங்களுமே இன்று வெளிவந்திருக்கு. அதனுடைய மொத்த டீடைல்ஸ் தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கு. நீங்க பாருங்க. உலக அணு ஆயுத சோதனைகளை, ஆயுதங்களை மானிட்டர் செய்து கட்டுப்படுத்தும் அமைப்பின் தலைவர் ஈரானின் அணு ஆயுத மையங்களை சோதனை செய்வதற்காக அவரும் அவருடைய குழுவும் நேற்று ஈரான் சென்றிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடியே, அவர்கள் செய்த சோதனையின் ரிப்போர்ட்ஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அங்கு என்ன நடந்தது, ஈரானில் அந்த ஆய்வகங்கள் எங்க இருக்கு, அந்த ஆய்வகங்களில் என்ன இருக்கு, அக்டோபர் 26 இஸ்ரேல் செய்த தாக்குதலில் என்ன நடந்தது, எது எப்படி அழிக்கப்பட்டது என்ற ரிப்போர்ட்ஸ் வெளிவந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக இந்த உண்மைகள் ஈரானால் மறைக்கப்பட்டது. வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை நீங்களே பாருங்க. இனிமேல் ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அக்டோபர் 1 இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் பைடன் 2 முக்கியமான நிபந்தனைகளை இஸ்ரேலுக்கு சொல்லியிருந்தார். ஒன்று, ஈரானின் அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் அணு நிலையங்களை நீங்க தாக்கக்கூடாது. 2, ஈரானின் ஆயில் அண்ட் கேஸ் கிணறுகளையும் நீங்கள் அழிக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் நிபந்தனைகளை கண்டுக்கவே இல்லை. உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஃபாலோ செய்தது என்று நம்ப வைத்தது. ஆனால் இஸ்ரேல் யாருக்கும் தெரியாமல் வருங்காலத்தில் வெளியே வரும்போது வெளியே வரட்டும் என்ற திட்டத்துடன் ஒரு சில ரகசிய தாக்குதல்களை செய்துள்ளது. ஈரானில் பார்ஷின் என்ற ஒரு நகரம் இருக்கு. சென்ற மாதம் இஸ்ரேல் செய்த தாக்குதலில் ஈரானின் இந்த பார்ஷின் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ், அதாவது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வந்து அதனை ஆயுதமாக மாற்றக்கூடிய தளத்தை, அந்த ரிசர்ச் செட்டப் மொத்தமாக இஸ்ரேல் தாக்குதலால் அழிக்கப்பட்டுள்ளது. அந்த ரிப்போர்ட்ஸ் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இது எப்படி இப்ப வெளியாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த யுஎன் நியூக்ளியர் வாட்ச்டாக் IAEA எனப்படும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இப்ப அங்க செய்த ஆய்வுகளில் வெளிவந்த உண்மைகள் தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய உண்மைகள். எப்படின்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் 2016 டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஈரானுக்கு நரக வேதனை ஆரம்பித்து விட்டது. எப்படின்னு பாருங்க. இந்த அமெரிக்காவின் பழைய ஒரு காய்லாங்கடை அதிபர் பராக் ஒபாமா ஒரு நியூக்ளியர் டீல் என்ற பெயரில் எதுவுமே இல்லாத, வேலை செய்யாத, தயாராகாத ஈரானின் அணு ஆயுதத்தை தடை செய்வதாக சொல்லி மிகப்பெரிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டதாக எண்ணி ஈரானின் மேலிருந்த எல்லா சாங்ஷன், எல்லா பொருளாதார தடைகளையுமே ஒபாமா நீக்கி ஈரானுக்கு எந்த சிக்கலுமே இல்லாமல் செய்துவிட்டார். ஆனால் ட்ரம்ப் சென்ற முறை ஆட்சிக்கு வந்த முதல் நாளே, நீ என்ன அணு ஆயுதம் வேண்டுமானாலும் வச்சுக்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன்னுடைய மொத்த ஆயில் பிசினஸையே நான் அழிக்கிறேன் பாருன்னு வரலாறு காணாத சாங்ஷன், பொருளாதார தடைகளை அப்படியே வாரி போட்டார். பை தி வே, பராக் ஒபாமா பற்றி சொன்னது உங்களில் யாருக்காவது ஏதாவது வருத்தம் வருவதாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. உண்மையாகவே சொல்றேன், பை 2020 ஈரான் ஆல்மோஸ்ட் அழிந்து நாசமாகும் தருவாயில் இருந்தது. தட் வாஸ் ஆல்மோஸ்ட் தி டெயில் எண்ட் ஆஃப் ஈரான்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் மீண்டும் இந்த பைடன் வந்து ட்ரம்ப் செய்திருந்த சாங்ஷன் லிஸ்டில் ஆல்மோஸ்ட் 40% தடைகளை நீக்கிவிட்டார். அது மட்டுமல்ல, ஈரானுக்கு வருமானம் வரக்கூடிய அளவில் பல ஏற்பாடுகளை பைடன் நிர்வாகம் ஈரானுக்கு செய்து கொடுத்தது. அது ஒரு பெரிய ஸ்டெல்த் திட்டம், அது ஒரு பெரிய கதை. அதை பற்றி இன்னும் நம்ம பேசுவது வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் இன்று ஆல்மோஸ்ட் அவனுடைய பழைய நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு பைடன் நிர்வாகம் ஈரானுக்கு உதவி செய்தது. ஆனால்
அவனுடைய அணு ஆயுத தயாரிப்பு பற்றிய விஷயங்களை மொத்தமாக அமெரிக்கா மறந்துவிட்டது பாருங்க. ஆனால் இஸ்ரேல் இதனை எப்போதுமே மறக்கவில்லை, மறக்க விரும்பவில்லை. நெத்தன்யாகு இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலை ஒரு காரணமாக பயன்படுத்தி ஈரானின் கமீனியின் திட்டங்களை அழிக்க முடிவு செய்தார். ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அதற்கு கூட பைடன் அனுமதிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஓகே என்று நேரடியாக அமெரிக்காவுக்கு சொல்லி இருந்தாலும் மறைமுகமாக போயா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சிருக்கு பாருங்க. எனவே தற்போது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே அவர் பிரசிடென்ட் எலெக்ட் என்று அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே இந்த இன்டர்நேஷனல் நியூக்ளியர் வாட்ச் டாக் அமைப்பு ஈரானின் அணு ஆயுத தரவுகள் மற்றும் கரண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதற்கு கடந்த 4 வருடங்களாக ஈரான் எப்போதுமே ஒத்துழைப்பு கொடுத்ததில்லை, ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்துவிட்டது. மறுத்த காரணத்தால் 3 ஐரோப்பிய நாடுகள் கடந்த 4 வருடங்களாக பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி என 3 பேருமே ஈரான் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு இன்னும் உலக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதனால் ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இந்த பார்ஷியன் ஃபெசிலிட்டியில் இனிமேல் அணு ஆயுதம் ஈரானால் தயாரிக்க முடியாது. அதற்கான ஆதாரங்களை ஒவ்வொன்றாக சொல்றேன் கேளுங்க. அக்டோபர் 26ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானுக்குள் புகுந்து பல மணி நேரம் செய்த தாக்குதலில் மொத்த அணு ஆயுத தயாரிப்பு நிலையமே அழிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நீங்க நல்லா கவனிங்க, நான் இன்னும் நல்லா தமிழில் விளக்கி சொல்றேன். இஸ்ரேல் destroyed sophisticated equipment used to design the explosive that could surround uranium in a nuclear device, significantly damaging Iran's efforts to resume its nuclear weapons research. தமிழ்ல சொல்றேன். மிகவும் முன்னேறிய ஆய்வுகளில் நல்ல தேர்ந்த பல வருட முயற்சியால் உருவாக்கப்பட்ட, அதாவது ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வந்து சுற்றி வைத்து அதன் மத்தியில் வெடிபொருட்களை எக்ஸ்ப்ளோசிவ் மவுண்ட் செய்து ஒரு அணு ஆயுதத்தை தயார் செய்யக்கூடிய மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இஸ்ரேலின் தாக்குதலால் 26ஆம் தேதி செய்த தாக்குதலால் அழிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நேற்று இந்த உலக அணு ஆயுத சோதனை மையம் செய்த சோதனையால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய உண்மை. இன்னும் ஈரான் ஆசைப்பட்டால் கூட அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படி இவர்கள் ஏதாவது முயற்சி செய்தாலும் இஸ்ரேல் அதை சுலபமாக ட்ராக் செய்து மானிட்டர் செய்து ரியாக்ட் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அக்டோபர் 26ஆம் தேதி தாக்குதலின் போது டேட்டா மற்றும் கோஆர்டினேட்ஸ் இஸ்ரேல் சேகரித்துள்ளது. இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை செஞ்சிருக்கு பாருங்க. தற்போது ஈரானின் இந்த அணு ஆயுதம் தயார் செய்யும் இந்த ஃபெசிலிட்டி, இந்த தளத்தின் பெயர் தாலேகன் 2. ஏனென்றால் ஆல்மோஸ்ட் 20 வருடங்களுக்கு முன்பு 2003ஆம் ஆண்டில் இஸ்ரேல் ஏற்கனவே செய்த மிகப்பெரிய தாக்குதலால் இதே இந்த தாலேகன் தளம் இல்லாமலாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த காசா போர் தொடங்கிய பிறகு இந்த வருட தொடக்கத்தில் ஒரு சில நகர்வுகள் இந்த தளத்தில் நடந்த ரகசியங்களை இஸ்ரேல் கண்டுபிடித்தது. அப்பவே நெத்தன்யாகு திட்டம் போட்டுவிட்டார். இந்த போரை பெரியதாக்கி ஈரானை மொத்தமாக உள்ளே கொண்டு வந்து பழி வாங்குவோம் என்ற பெயரில் இந்த தாலேகன் 2 தளத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டுவிட்டார். கம்ப்யூட்டர் மாடலிங், மெட்டலர்ஜி அண்ட் ரிசர்ச் ஆன் எக்ஸ்ப்ளோசிவ் என அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த தாலேகன் 2 என்ற பெயரில் புதிய தளத்தில், அதே இடத்தில், ஆனால் புதிய மிகவும் பாதுகாப்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிகப்பெரிய பாதுகாப்பான தளத்தில் தொடங்கிய ரகசியத்தை இஸ்ரேல் கண்டுபிடித்தது. நிறைய சயின்டிபிக் ஆக்டிவிட்டி இங்கு நடந்ததை இஸ்ரேல் கண்டுபிடித்தது. இந்த ப்ராஜெக்ட் பற்றிய மொத்த விஷயங்களுமே கமீனியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இப்போது சொல்லப்படுகிறது. ஆனால் கமீனியை சுற்றி இருந்தவர்களுக்கு தெரிந்ததை விட இந்த மொத்த ஃபெசிலிட்டி, இந்த ஆராய்ச்சி பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலுக்கு அதிகமாக தெரிந்திருந்தது. தற்போது இந்த கிராசி, இந்த அமைப்பின் சீஃப், நதான்ஸ் அணு ஆயுத தயாரிப்பு மையம் மற்றும் ஃபார்தோ யுரேனியம் செறிவூட்டக்கூடிய மையம் என இந்த 2 மையங்களைத்தான் சோதனை செய்திருந்தார். இந்த தொழிற்சாலை ஈரானின் தெஹ்ரான் நகருக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மவுண்டனை சுற்றி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மிகப்பெரிய டனல் செய்து அதற்கு அடியில் தான் இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேல் தாக்கி அழித்தது இங்க இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அந்த தாலேகன் 2 மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதை
மற்ற வெடிக்கும் வெடிகுண்டுகள் எக்ஸ்ப்ளோசிவை சுற்றி வைத்து அணுகுண்டாக மாற்றும் மொத்த ரிசர்ச் சென்டர் இஸ்ரேல் மொத்தமாக அழித்து விட்டது. இப்ப ஈரானின் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய 3 நாடுகளும் பதிவு செய்த கேஸ் ஏற்கனவே இருக்கு. எனவே நாங்க எந்த அணு ஆயுதமும் தயாரிக்கவில்லை. எங்களிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட நியூக்ளியர் எனர்ஜி யுரேனியம் ஈரானின் எனர்ஜி தேவைகளுக்காக செய்யப்படுவது என்று அவர் சொன்னது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் அதை நாங்க நிறுத்த அல்லது கொடுத்துவிட தயார் என்று சொல்லியுள்ளார். இப்ப புரியுதா? அப்படிவா வழிக்கு வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. நாங்க அணு ஆயுதங்களை அல்லது அணு ஆயுதம் தயாரிப்பதை விட்டுவிடுகிறோம் அப்படின்னு சொல்றதை விட அன்று அக்டோபர் 26 இஸ்ரேல் செய்த தாக்குதலில் இவர்களுடைய மொத்த அணு ஆயுத தயாரிப்புக்கான வாய்ப்புகளே அளிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல வருடங்கள் 10 அல்லது 20 வருடங்கள் ஆனால் கூட இன்னும் மீண்டும் அணு ஆயுதம் ஈரானால் தயாரிக்க முடியாது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2003 ஆண்டில் 21 வருடமா இருக்கும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். 2003 ஆண்டில் ஆல்மோஸ்ட் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விடுமோ என்ற நிலையில் அந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் உள்ளே சென்று அந்த ஆயுதங்களை அழித்தது. அதே கதிதான், அதே நிலைதான் இப்ப 21 வருடங்களுக்கு பிறகு ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளது. இன்னும் 20 வருடங்கள் 25 வருடங்கள் ஆனால் கூட ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. ஆனா அது வரைக்கும் இந்த கமீனி இருப்பாரா? அது வரைக்கும் இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த ஈரானின் ரெஜிம் இருக்குமா? இருக்காது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லெவின்ஸ் அவர் சொல்றாரு, we should resume judicial overhaul to respond to firing of flares at PM's house. இன்னைக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவருடைய பிரைவேட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு மேலேயே தீப்பந்துகள் எரியப்பட்டிருக்கு. இது இஸ்ரேல்ல வரலாற்றில் இதுவரை நடக்காத மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக, ஒரு மிகவும் மோசமான நிலைப்பாடாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு குழப்பங்கள் அல்லது உள்நாட்டு போர், மிகப்பெரிய ஒரு போர் வெடித்து விடுமோ என்ற பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ராணுவ ஆட்சி, அங்க ராணுவ ஆட்சி வந்தாலும் இட்ஸ் ஓகே தான், பிகாஸ் மற்ற நாடுகள் மாதிரியான ராணுவ ஆட்சி கிடையாது. அது அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய அரசும் எப்போதுமே இஸ்ரேலுக்கு நல்லது நடக்க வேண்டும். அங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆட்சி இருந்தாலும் சரி, ஒரு ராணுவ ஆட்சி இருந்தாலும் சரி, at the core of their power remains Israel's safety, Israel's protection. ஆனா இந்த இஸ்ரேல் மக்களை ஒரு சில பேர் தூண்டி விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. போன வாரம் சவுதி அரேபியாவில் நடந்த OIC கூட்டத்தில் ஆல்மோஸ்ட் 38 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அந்த 38 தீர்மானங்களின் விளைவுதான் இன்னைக்கு இஸ்ரேலில் நடக்கக்கூடிய கொந்தளிப்போ என்ற சந்தேகம் வருது. இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்டென்ஸ் கஸ்டடி ஆஃப் அலெஜ்ட் PMO லீக்கர் ஃபெல்ஸ்டீன் until 6 PM சண்டே. இன்னைக்கு 6 மணிக்கு வரைக்கும் இஸ்ரேல்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான ஆவணங்களை லீக் பண்ணதாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அப்புறம் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்த 2 பேரையுமே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் திருப்பியும் கஸ்டடியில் வைக்கணும். அப்படி கஸ்டடி முடிந்தால் கூட இவங்கள ஹவுஸ் அரெஸ்டுக்கு அனுப்புவதாக சொல்லப்படுகிறது. IDF லெபனனுக்கு உள்ள போய் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான தாக்குதல்களை நேத்து ஒரு IDF சோல்ஜர் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார்னா, இஸ்ரேல்ல ஹைஃபா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் பிரேயர் பண்ணக்கூடிய ஒரு சினகாக் நேற்று ஹெசபல்லாவின் தீவிரவாதிகளின் ராக்கெட் தாக்குதலால் தாக்கப்பட்டது. யாருக்கும் எந்த சேதமும், உயிர் சேதம் வரல. ஆனா அவர்கள் ஜெபிக்கக்கூடிய, பிரேயர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சினகாக் தாக்கப்பட்டதால் இஸ்ரேல் படை, முக்கியமாக IDF ரொம்ப கடும் கோபத்துடன் லெபனானுக்கு உள்ள போய் ஒரே நாள்ல 100க்கும் அதிகமான தாக்குதல்களை செஞ்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல பல நூறு அல்லது பல ஆயிரம் இஸ்ரேல் மக்கள் டெலவீவ் நகரத்துல கண்டிப்பாக இந்த கேப்டிவ்ஸ், இந்த ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் ரொம்ப சீக்கிரமா நடத்தணும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடப்பதாகவும், அந்த போராட்டத்தின் விளைவுதான் அதிகமான வன்முறைகளும் மிகப்பெரிய வயலன்ஸ் இஸ்ரேலில் தற்போது நடந்து கொண்டு இருப்பதாகவும், அந்த வயலன்ஸ்ல உள்ள விளைவுகள் தான் ஒரு சில பேர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் சொந்த தனிப்பட்ட வீட்டில், பிரைவேட் வீட்டுல தீப்பந்துகளை, ஃபயர் ஃபிளேயர்ஸை தூக்கி வீசியதாக செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலில் உள்ள ராணுவம், இஸ்ரேலின் ஆளும் கட்சி, எதிர்கட்சி எல்லா தலைவர்களுமே இஸ்ரேலின் பொதுமக்களை கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொதுமக்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்த OICயில் எடுக்கப்பட்ட, சென்ற வாரம் சவுதி அரேபியாவில் நடந்த OIC கூட்டத்தில் எடுக்கப்பட்ட 38 தீர்மானங்களின் விளைவு, அவர்களுடைய பணம் விளையாடுது. சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி
இவர்கள் எல்லாருடைய அந்த 57 நாடுகள் தீர்மானம் எடுத்தாருங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அவனுடைய ஆயுள் பணம், ஆயுதம் விற்ற பணம் எல்லாம் இஸ்ரேல் மக்களின் பின்னணியில் விளையாடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைஃபா சினகாக் இந்த பிரேயர் பண்ணக்கூடிய இடம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சினகாக் தாக்கப்பட்டது இஸ்ரேல்ல மிகப்பெரிய ஒரு இன்சிடென்டாக பார்க்கப்படுகிறது. IDF அதுக்கு பழிவாங்கும் எண்ணத்துடன், பழிவாங்கும் விதத்தில் ஒரே நாள்ல 100க்கும் அதிகமான டார்கெட்ஸை சதன் பீரட்ல, லெபனான்ல ஹெசபல்லாவுடைய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, ஹெசபல்லாவின் தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, உள்ள போய் அழிச்சிருக்காங்க. IDF says ஃபைட்டர் ஜெட்ஸ் வேவ்ஸ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்ஸ், அப்படியே கடல் அலை மாதிரி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 clauses in US pushed Lebanese ceasefire plan set unacceptable to Hezbollah. உடனடியாக போர் நிறுத்தம் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எல்லாருக்கும் இருந்தது. எங்க? ஹெசபல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும். அதுக்கு அமெரிக்கா ஒரு கண்டிஷன் ரெடி பண்ணி இதெல்லாம் 2 பேரும் ஃபாலோ பண்ணி ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்திருந்தது. அதை ஹெசபல்லா பார்த்துக்கிட்டு அட்லீஸ்ட் அதுல 2 கண்டிஷன் ஆச்சும் ஹெசபல்லாவால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாம இருந்தா உன்னுடைய ஆயுதங்கள் அழியும், உன்னுடைய தீவிரவாதிகள் அழிவார்கள். இதை காரணமாக காட்டி லெபனன்ல இருக்கக்கூடிய பொதுமக்களும் சாகுறாங்க. அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்படுது. இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங், 10 மாடி 15 மாடி மிகப்பெரிய பில்டிங்ல கீழே ஏதாவது ஒரு மாடியில அல்லது இடையில ஏதாவது ஒரு மாடியில ராக்கெட்டை வச்சு ஆயுதங்களை வச்சு தீவிரவாதம் செய்யறான். இஸ்ரேல் என்ன பண்ணுது? அங்க ஹெசபல்லா ஆயுதம் வச்சிருக்கான், தீவிரவாதி இருக்கான் அப்படிங்கிற ஆதாரங்களை உலக மக்களுக்கு, சர்வதேச நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு, பிரிட்டனுக்கு, ஐநா சபைக்கு எல்லாருக்கும் காட்டிட்டு போய் தாக்குது. ஸோ தீவிரவாதி ஒரே ஒரு மாடியில் இருக்கிறான், ஆனா 15 மாடிகளும் அழிக்கப்படுது. இப்படி டெய்லி 50 60 மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லெபனான் முழுவதுமாக அழிக்கப்படுது. தப்பு செய்யறது யாரு? இன்னைக்கு இஸ்ரேலுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மார்ட்ரிச் சொல்றாரு, மொத்தமாக ஹமாஸ் அழிகிற வரைக்கும் இந்த போர் நிறுத்த முடியாது. நீ ஹாஸ்டேஜஸ் காரணம் காட்டி போராட்டம் செய்யி, பிரைம் மினிஸ்டரோட வீட்டில் தீப்பந்தம் போடு, அணுகுண்டு கூட போடு. ஆனா இஸ்ரேலுடைய IDFும் சரி, இஸ்ரேலுடைய அரசும் சரி, மொத்தமாக ஹமாஸை அழிக்கிற வரைக்கும் அமெரிக்காவில், அமெரிக்காவுடைய தாத்தா சொன்னாலும் இந்த போரை நிறுத்த முடியாது அப்படின்னு வெளிப்படையாக அப்பட்டமாக ஸ்மார்ட்ரிச் சொன்ன யாரு? இஸ்ரேலின் பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. லெபனனுக்கு உள்ளாடி இன்னைக்கு ஹலேவி சொல்றாரு, IDFோட சீஃப் சொல்றாரு, மொத்த ஹெசபல்லா தீவிரவாதிகளையும் அழிக்க முடியாது, கண்டிப்பாக அவனுடைய மொத்த ஆயுதங்களையும் அழிக்க முடியாது. ஆனா இஸ்ரேல்ல இந்த நார்தன் பகுதி, இந்த வடக்கு பக்கத்தில் உள்ள மக்கள் 60,000 பேர் அங்க இருக்க முடியாம வெளியேறி போய் வேற இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு வர்றது வரைக்கும் ஹெசபல்லாவை தாக்குறத இஸ்ரேல் நிறுத்தாது அப்படின்னு IDFோட சீஃப், ரொம்ப ஹம்பிளான வெரி காமன் கம்போஸ்ட் பர்சன் ஹலேவியே சொல்லிட்டார். இன்னைக்கு ஈரான் சொல்றான், we are okay with ceasefire between Israel and Hezbollah. What happened now? அந்த அக்டோபர் 26ஆம் தேதி அட்டாக் முடிந்த உடனேயே இதே இந்த ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் ஈரானுடைய பிரசிடென்ட் அண்ட் கமினி, தி சுப்ரீம் லீடர், என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? இப்ப நாங்க சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டா, லெபனானுக்கும் அதாவது ஹெசபல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஈரான் ஒத்துக்கிட்டா, இட் வில் ஷோ ஈரான்ஸ் வீக்னஸ், ஈரானுடைய பலவீனத்தை அது வெளிப்படுத்தும். அக்டோபர் 26ஆம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை செஞ்ச பிறகு நாங்க ஓகே போரை நிறுத்தலாம் அப்படின்னு உடனடியாக சொன்னோம்னா அது ஈரானுடைய பலவீனத்தை காட்டும். ஸோ 1 மாதம் ஆயிருக்கு. 1 மாதம் ஆன உடனே, 1 மாதம் ஆகல, 15 நாள் ஆயிருக்கு. 15 நாள்ல இப்ப என்ன மாறிடுச்சுன்னா அவனுடைய மொத்த அணு ஆயுதங்களும், மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டம், தன்னுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டம், திருப்பியும் மிசைல் தயாரிக்கக்கூடிய மொத்த அமைப்புகளுமே இஸ்ரேலால அழிக்கப்பட்டிருக்கு. இனிமே போருக்கு வரமாட்டான். அவன் வர்றானோ இல்லையோ, எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்றான்? ஓகே, we are ready for ceasefire. ஹெசபல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் வந்தாலும் we are okay அப்படின்னு ஒரு போர் நிறுத்தத்துக்கு தானாகவே வர்றான். இதே இந்த வாய் தான் ஆல்மோஸ்ட் 15 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிச்சு, ஐயோ நாங்க இப்போ போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னா இட் வில் ஷோ அவர் வீக்னஸ், எங்களுடைய பலவீனத்தை அது காட்டும் அப்படின்னு சொன்ன இதே இந்த ஈரான் இன்னைக்கு சொல்லுது, we are ready for ceasefire, we are ready for ceasefire அப்படின்னு சொல்றான். சரியா? ஓகே, ரொம்ப முக்கியமான வீடியோ இது. உண்மையிலேயே இவனுடைய பலவீனத்தை, இவனுடைய கோழைத்தனத்தை காட்டுதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நாம டேட்டாவை, மொத்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர்றோம், முடிவு எடுக்க வேண்டியது நீங்க.
நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சில ஹேட்டர்ஸ் இருக்கிறானுங்க, எந்த ஆதாரம் கொடுத்தாலும், எந்த டேட்டா கொடுத்தாலும், எந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க பார்க்கட்டும், கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் it's very, 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 very important. Thank you.